நிலாவுக்கு ஹாஸ்டல் சாப்பாடு சுத்தமாவே ஒத்துக்கிறல. சாப்பாடுல உப்பு இல்ல, உரப்பு இல்ல. சாப்பாடு பார்த்தா ரொம்ப சுமாராவே இருக்கு. அந்த சாப்பாடு நிலாவுக்கு ரொம்பவே செட் ஆகல. ஃபுல்லா வாமிட் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. நைட்டு ஃபுல்லா பார்த்தா நிலா வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்காங்க. கூட இருக்கிற திவ்யா பார்த்தா, என்ன நிலா சாப்பாடு ரொம்ப சுமாரா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமா நான் ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன், ஆனா என்னால அட்ஜஸ்ட் கூட பண்ணிக்கிற முடியல. என்ன இப்படிதான் இருக்குமா சாப்பாடு அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், ஆமா நிலா, நான் கிட்டத்தட்ட இங்க ஒரு 2-3 வருஷமா இருக்கேன். எனக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிருச்சு. வந்த புதுசுல எனக்கு இப்படிதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அப்படியே சமாளிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி திவ்யா சொல்லவும், சரி திவ்யா, எனக்கு போக போக செட் ஆகிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிலா பார்த்தா, சாப்பிடாம ரொம்ப வாந்தி எடுத்ததுனால நிலாவுக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுது. நிலாவுக்கு காய்ச்சல் அடிக்க ஆரம்பிச்சிருது. என்ன நிலா, ஒரு மாதிரியா டயர்டா இருக்கீங்க, ஃபீவர் எதுவும் அடிக்குதா அப்படின்னு சொல்லி திவ்யா தொட்டு பாக்குறாங்க. பார்த்தா நிலாவுக்கு காய்ச்சல் அடிக்குது. என்ன நிலா, உடம்பு இப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லி திவ்யா கேட்கவும், இல்ல சாப்பிட்டதெல்லாம் ஃபுல்லா வாமிட் பண்ணிட்டேன், உடம்பெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு, குளிர் ஜுரம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், சரி நிலா நீங்க இருங்க, நான் போய் பக்கத்துல பார்மசில போய் டேப்லெட் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா பார்த்தா போய் நிலாவுக்கு மாத்திரை எல்லாம் வாங்கிட்டு வராங்க. என்னங்க நிலா, இந்த மாத்திரையை போடுங்க. ஆனா மாத்திரை போடுறதுக்கு கொஞ்சமாவது தான் நீங்க சாப்பிட்டு இருக்கணுமே. சரி பிரெட் வாங்கிட்டு வரேன், பிரெட் சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுக்கு பார்த்தா திவ்யா பிரெட் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. பிரெட் எல்லாம் சாப்பிட்டு நிலா மாத்திரையும் போடுறாங்க. மாத்திரையும் போட்டு பாக்குறாங்க. நிலாவுக்கு காய்ச்சல் குறைஞ்ச மாதிரியே இல்லை. என்ன நிலா, ரொம்ப காய்ச்சல் அடிக்குது, ஹாஸ்பிட்டல் போயிடுவோமா அப்படின்னு சொல்லி திவ்யா கேட்கவும், இல்லை என்னால் சுத்தமாக எந்திரிக்க கூட முடியல, வேணாம் பார்த்துக்குவோமே அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், சரி உங்கள் ரிலேட்டிவ் அன்னைக்கு கூட வந்தார்ல, அண்ணான்னு கூட சொல்லி கூப்பிட்டீங்களே, அவருடைய நம்பர் மட்டும் இதில் எடுத்து அவர் கால் பண்ணி ஒரு இன்ஃபார்ம் சொல்லிக்கிறவா? ஏன்னா இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் இருந்தால் கார்டியனா யார் இருக்காங்களோ அவங்களுக்கு முதல்ல இங்கே ஹாஸ்டலில் இருக்கிற வார்டன் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, அதுக்காகத்தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி திவ்யா சொல்லவும், ஓ அது வேறையா, இங்க கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்தா சேரனுடைய நம்பர் எடுத்து கொடுக்குறாங்க. இங்க திவ்யா ஃபோன் பேசுறாங்க. என்னப்பா நிலா, என்ன அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கவும், ஹலோ நான் நிலாவுடைய ஃப்ரெண்டு திவ்யா பேசுறேன் அப்படின்னு சொல்லி திவ்யா சொல்லவும், என்னப்பா என்ன ஃபோன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும், இல்லைன்னா நிலாவுக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப காய்ச்சல் அடிக்குது, நீங்க கொஞ்சம் வரீங்களா, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லி திவ்யா சொல்லவும், என்னப்பா சொல்ற, ரொம்ப காய்ச்சல் அடிக்குதா, இந்த உடனே வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சைட்ல இருந்து வேகமா புறப்பட்டு போறாரு. இங்க ஹாஸ்டல்ல போய் நிலாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசப்ஷன்ல கேட்கவும், அவங்க ரூம் நம்பர் அப்படின்னு சொல்லி இங்க வார்டனும் கொடுக்குறாங்க. சேரன் போய் பாக்குறாரு. நிலா பார்த்தா படுத்து கிடக்காங்க. என்னப்பா நிலா, என்ன ஆச்சு, நல்லா தானே இருந்த, உடம்பெல்லாம் என்னப்பா இப்படி சுடுது அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கவும், இல்லைண்ணா ஹாஸ்டல் சாப்பாடு கொஞ்சம் ஒத்துக்கிறல, போக போக சரியாயிரும், இப்பதானே நான் வந்திருக்கேன், ஹாஸ்டல்ல தங்கின பழக்கமும் கிடையாது அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், எதுக்குப்பா, எல்லாம் என்னால தானே, எல்லாம் என் கூட பிறந்திருக்கானே சோழன், அவனாலதானே அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கோப்படுறாரு. ஐயோ அண்ணா பரவாயில்ல, சரிப்பா வா வா முதல்ல நம்ம ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படின்னு சொல்லி சேரன் கூப்பிடுறாரு. ஆட்டோல பார்த்தா சேரனும் நிலாவும் ஹாஸ்பிட்டல் வராங்க. ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இங்க சேரனும் நிலாவும் டாக்டரை பாக்குறாங்க. டாக்டரை பார்த்துட்டு ஊசியெல்லாம் போட்டுட்டு, நீங்க போய் மருந்து அங்கே வாங்கிக்கோங்க, மெடிக்கல்ல வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க மெடிக்கல்ல போய் வாங்க சொல்றாங்க. பக்கத்துல வந்து பார்த்தா இங்க நிலாவும் சேரனும் மாத்திரை வாங்குறதுக்காண்டி வராங்க. அங்கே போய் மாத்திரை வாங்குற இடத்துல, சிஸ்டர் இந்த டேப்லெட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து பிரிஸ்கிரிப்ஷனை கொடுக்கவும், அங்க இருக்கிற சிஸ்டர் பார்த்தா பல்லவனுடைய அம்மா. இங்க பல்லவனுடைய அம்மாவை நிலா பார்த்ததும் பயங்கரமா அதிர்ச்சி ஆகுது. இவங்க அந்த போட்டோல இருந்தவங்க தானே, இவங்க பல்லவன் அம்மா தானே, அன்னைக்கு கூட ஆபீஸ் வரும்போது இடிச்சிட்டு பார்த்தோமே அது இவங்க தானே அப்படின்னு சொல்லி நிலாவுக்கு ஒரே அதிர்ச்சியா இருக்கு. அண்ணா அண்ணா இங்க பாருங்க அப்படின்னு சொல்லி நிலா பார்த்தா சேரனை கூப்பிட்டு காமிக்கிறாங்க. சேரன் பார்த்தா அவங்கள பாக்குறாங்க. என்னப்பா நிலா, யாருப்பா, அப்படி உனக்கு தெரிஞ்சவங்களா அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும், அண்ணா உங்களுக்கு இவங்களை தெரியலையா, நல்லா பாருங்க அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், யாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் நல்லா பாக்குறாரு. பார்த்தா பல்லவனுடைய அம்மா. இவங்க பல்லவன் அம்மாவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேரனுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. என்னப்பா நிலா, உனக்கு யாருன்னு தெரியுதுல, பல்லவன் அம்மா தானே அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும், ஆமாண்ணா அவங்களே தான், நான் கூட போட்டோல பாத்திருக்கேனே, நீங்க எல்லாவது நேர்ல பாத்திருக்கீங்களே, அவங்க தானே அப்படின்னு சொல்லி நிலாவும் சொல்லவும், ஆமாப்பா அவங்களே தான், அவங்க எப்படி இங்க என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சேரன் பார்த்தா திருன்னு முழிக்கோ, இந்தாங்க உங்களுடைய மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு இங்க பல்லவனுடைய அம்மா பார்த்தா கொடுத்துறாங்க. தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்துடுறாங்க. என்னன்னா இவங்க கிட்ட போய் கேட்போமா, இவங்க தானே பல்லவனுடைய அம்மானு கேட்போமா, இவங்களை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், இல்லப்பா வேணாம், எதுவுமே வேணாம், ஒருவேளை நம்ம போய் ஏதாவது கேட்க போய் அவங்க பல்லவனை பார்க்கணும்னு சொல்லி வீட்டுக்கு வந்து ஏதாவது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னா வேணாம்ப்பா,
இங்க நடந்த விஷயம் உனக்கும் எனக்கும் மட்டும் தெரிஞ்சதாவே இருக்கட்டும், மத்த யாருக்கும் இந்த விஷயம் தெரியவே வேணாம். பல்லவன் இவங்களை நேர்ல பார்த்தானா என்ன பண்ணுவானே தெரியாது. அவன் கோவப்படவும் வாய்ப்பு இருக்கு, அம்மான்னு சொல்லி அழுது கட்டி பிடிச்சு கதறவும் வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை பல்லவன் அம்மானு போய் இவங்க கிட்ட பேசி அதுக்கு அவங்க நீ யாருன்னே தெரியாது என்னைய போய் அம்மானு சொல்றிய அப்படின்னு சொல்லி பல்லவன்கிட்ட சொல்லிட்டாங்கன்னா பல்லவனால அதை ஏத்துக்கிறவே முடியாதுப்பா. பத்தாதுக்கு பல்லவனை சின்ன குழந்தையிலே எங்க கிட்ட விட்டுட்டு போயிட்டாங்க. பல்லவனுக்கு அதுவும் ஒரு விதத்துல கோவம். இவங்களை நேர்ல பார்த்து ஏதாவது அவன் பாட்டுக்கு கோவத்துல வார்த்தையை விட்டு ஏதாவது கேட்டுட்டானா எதுக்குப்பா, எல்லாத்துக்கும் மன சங்கடம் தான் ஆகும். வேணாம், யாருக்குமே இது தெரியவே வேணாம், உனக்கும் எனக்கும் தெரிஞ்சதாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும் சரிண்ணா நீங்க சொன்னா சரியாத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிலாவும் சொல்லிடுறாங்க. சரிப்பா வா, உன்னை போய் நான் ஹாஸ்டல்ல விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் நிலாவும் ஹாஸ்டலுக்கு வராங்க. இங்க சேரன் ஆட்டோல வரதை பார்த்துட்டு பல்லவன் வேகமா ஓடியாராரு. ஒருவேளை அண்ணியெல்லாம் கூட்டிட்டு வருதோ அண்ணன் அப்படின்னு சொல்லி வந்து பாக்குறாரு. என்னன்னு நீ ஆட்டோல வர, எப்பயும் சைக்கிள்ல தான் வருவ, நீ ஆட்டோல வரேன்னு பார்த்ததும் நான் அண்ணியை தான் கூட்டிட்டு வரையோன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லவும் இல்லடா பல்லவா, நிலாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும் அன்னைக்கு உடம்பு சரியில்லையா, என்னாச்சு அன்னைக்கு அப்படின்னு சொல்லி பல்லவன் கேக்குறாரு. ஹாஸ்டல் போயிருக்குல, புது இடம் புது சாப்பாடு, எதுவுமே நிலாவுக்கு பாவம் எதுவுமே ஒத்துக்கிறல, ஃபுல்லா வாந்தி காய்ச்ச, அதான் டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் மாத்திரை ஊசியெல்லாம் போட்டுட்டு ஹாஸ்டல்ல விட்டுட்டு வீட்டுக்கு வந்தேன்டா, அதான் நான் ஆட்டோல வந்தேன் அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவோ இங்க வெளியில பார்த்தா நடேசன் உட்காந்துருக்காரு. சரி நீ உள்ள போ, நான் அந்த வர அப்பாட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சேரன் நடேசன் கிட்ட வராரு. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கூப்பிடவும் என்னடா அப்படின்னு சொல்லி நடேசன் கேக்குறாரு. இல்ல அவங்க இங்கேயா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும் அவங்கண்ணா எவங்கடா அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்கவும் அதான் பல்லவனுடைய அம்மா இங்கேயா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும் அவங்க இங்கே இருக்காங்கன்னு உனக்கு யாரடா சொன்னா அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்கிறாரு. இல்ல நானும் நிலாவும் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம்ல, அந்த ஹாஸ்பிட்டல்ல அவங்க நர்ஸா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நானும் நிலாவும் அவங்கள பார்த்தோம். எனக்கும் நிலாவுக்கும் அவங்கள நல்லாவே அடையாளம் தெரிஞ்சிச்சு. நிலாவாவது போட்டோல பார்த்துருக்கு, நான் அவங்கள நேர்ல நல்லாவே பார்த்திருக்கேன். அவங்க இங்க இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கவும் நடேசன் பார்த்தா அமைதியாவே இருக்காரு. சொல்லுங்கப்பா, அவங்க இங்க இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா, இல்ல தெரிஞ்சு எங்க கிட்ட தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும் இப்போ உனக்கு என்னடா தெரியணும் அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்கிறாரு. அவங்க இங்க இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கிறாரு. எனக்கு நல்லாவே தெரியும்டா, அவ இங்கேதான் இருக்கா, அவ பக்கத்துல பூந்தமல்லியில ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் அவ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. அவளை நான் தினமும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், அவகிட்ட நான் பேசிக்கிட்டு தான் இருக்கேன். உனக்கு இதுக்கு மேல என்னடா தெரியணும் அப்படின்னு சொல்லி நடேசன் சொன்னதும் சேரனுக்கு பார்த்தா பயங்கரமா அதிர்ச்சி ஆகுது. ஏன் இத்தனை நாளா இதை என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கவோ உன்கிட்ட இதை நான் என்னத்தடா சொல்றது, என்ன சொல்ற, நான் எனக்குள்ள இருக்கிறத நான் எனக்குள்ளதான் வச்சுக்கிற முடியும், உங்ககிட்ட எல்லாம் சொல்ல முடியுமா? அப்படி சொன்னா அவன் சும்மா இருப்பானா? உடனே என்ன பண்ணுவியான், அவ ஆத்தாக்கறிய பாக்கணும்னு சொல்லி கிளம்புவியான். தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். அவ போனவளாவே இருக்கட்டும், அவளுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.